ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல சாஃப்டான பால் கடம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டும் வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பால் கடம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துடலாம். ஸோ பால் தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ பால் கடம்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. அந்த ஓரங்களில் தங்குற ஆடையெல்லாம் பாருங்கள், இது மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பால் ரொம்பவே திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துடலாம். இது சேர்க்கிற போது நமக்கு பால் கடம்பு நம்ம அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 7 கிராம் அளவுக்கு அகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கத்திரி வச்சு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கரையும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட் அப்புறம் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இப்போ அகர் உள்ள சேர்த்துட்டு இது முழுமையாக கரையிற வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஸ்டவ் ஹையில் வச்சுடாதீங்க. அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அகர் முழுமையாக கரைஞ்ச பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற மாதிரி தெரியும், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 2 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பால் முன்னேறதை விட இப்போ இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இன்னும் ரொம்பவே திக்காகிடக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் பால் கடம்பு நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்டான பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பீஸ் போட்டுடலாம். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பால் கடம்பு முழுமையாக ஆறி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றுங்க. அப்போ தான் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும். இப்போ இது மாதிரி பிளேட்டில் கவிழ்த்திட்டு இதை லேசாக டேப் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பால் கடம்பு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களே பாருங்கள், கத்தி எவ்வளோ நல்லா சாஃப்டாக இறங்குது அப்படின்ட்டு. இது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம பால் கடம்பு அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பால் கடம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.